ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கு அடுத்தது பூண்டு சேர்த்து, சின்ன வெங்காயம் சேர்த்து, கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நான் குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். புளி கரைச்சி அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து அதிலே கூட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். இது கொதி வரட்டும்னு சொல்லிவிட்டு இதில் நான் மாங்காய், முருங்கைக்காய் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இது கொதிக்கட்டும்னு சொல்லி மூடி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு கருவாடு எடுத்து அதை ஆஞ்சி நான் சோறு வடித்த அந்த கஞ்சி தண்ணியிலே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு அதை கழுவி நல்லா வாஷ் பண்ணி கொதித்த பிறகு அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி வடவம் போட்டு தாளித்து கொட்டி அதை சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பழைய சாதத்துக்கு சாப்பிடும்போது இன்னமுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.